லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளவு செக்அப் பண்றீங்க, ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்வளவு செக்அப் பண்றீங்க. அங்க ஒரு 3 போலீஸ் நிக்கிறீங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தட்ட அனுப்பி விடுறீங்க, கொலை பண்ணவங்க மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல. இது எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் தான். ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு. நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு 6 பேர் 2 பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க? அதை எப்படி நீங்க பாக்காம இருக்கீங்க? அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க, திட்டுறீங்க, பெரிய பெரிய விஷயத்துல விட்டுறீங்களே. ஆல்ரெடி துடிச்சு சாவர ரேப் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு. அம்மாப்பா பேப்பரை தந்தா ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு. இப்ப அடுத்து இந்த மாதிரி கோயில் மர்டர்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல. ஆமா, இங்க கூட ஒரு கொலை, அங்க கூட ஒரு கொலை. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல. 2-3 நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல, அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க. இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு. அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும். ஆமா, அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும். பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி, அது ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம்லாம்